என் அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆட்டு இடையனுக்கு தான் அந்த ஆட்டை பற்றி தெரியும். ஏன்னா அது அவருடைய தொழில், அதில் அவர் எக்ஸ்பர்ட். ஒரு தேர்ந்த இசை வல்லுநர்களுக்கு தான் அந்த ராகங்களை பற்றி தெரியும். அதே போல தான் தேர்ந்த கல்வியாளர்களுக்கு தான் ஒவ்வொரு குழந்தைய என்ன செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க என்பது தெரியும். பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுன்றது வேற, அதை வெற்றிகரமாக நடத்துறது என்பது வேற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பேனா ஒருத்தர்கிட்ட கொடுத்தா கூட கவரை கேட்டுன்னு கொடுப்பீங்க. நீங்கள் யாரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? உங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண்களையே கொடுக்குற மாதிரி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விழித்துட்டு இருக்க நேரமெல்லாம் உங்கள் குழந்தைகளை பற்றி நினைக்கலையா? ஒரு கடைக்கு போனால் கூட இது என் பொண்ணுக்கு வாங்கலாமா, ஒரு இடத்துக்கு போனால் கூட இது என் பையனுக்கு வாங்கலாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய 100% அட்டென்ஷனும் கான்ஷியஸ் அவேர்னஸும் குழந்தைகள் பற்றி தான் இருக்கிறது. ஸோ உங்களுடைய பொக்கிஷோன்னு சொல்லலாம் குழந்தைகள். ப்ரீகேஜியில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்து +2ல் அவர்களை நன்றாக வளர்த்து படிக்க வைத்து கல்லூரிக்கு அனுப்பி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து வேலையில் அமர்ந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வரையில் உங்கள் டென்ஷன், உங்கள் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல தான் கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே உங்களுடைய கனவு, உங்கள் குழந்தையுடைய கனவு நினைவாக்கிறதுக்கு தங்களால் ஆன ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்டீஸ் கொடுக்கணும். நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ விதமான அனுபவங்களை பார்த்துருக்கோம். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு செகண்ட் வரையில் டாட்லர்ஸ், அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, விளையாட்டுக்கு தான் வருவாங்க. 3, 4, 5, 6, 7, 8 என்ற வகுப்புகளில் தான் அவங்களுடைய கேரக்டர்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த 6 வருடங்கள், கடைசி 4 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, பள்ளி பருவங்களுடைய 9th, 10th, +1, +2ல் அதில் அவங்க அச்சீவ் பண்ண போகிறது இந்த 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசில் எப்படி வருது, அவங்க எமோஷன்ஸ் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், அவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அமைது. இந்த 9th, 10th, +1, +2ல் ஜாக்கிரதையாக இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், விவசாயத்திலேருந்து எடுத்து. இந்த நெல் போடுறாங்க, அது நல்ல நடவு நட்டு நாற்று நட்டு அது நன்றாக அந்த பால் பிடிக்கும் அந்த நெற்பயிர்கள், அந்த பயிர். அந்த நேரத்தில் ஒரு சின்ன காற்றோ இல்லை மழையோ வந்ததானா எல்லாமே பதறாய் போயிடும், கற்காவாயிடும். அந்த விவசாயி நகையை அடமான வச்சு கடனை உடனே வாங்கி கண்டிப்பாக நன்றாக பார்த்துருப்பான், ஒரே நாளில் எல்லாம் போயிடும். அது போன்ற ஒரு பிராயம்தான் இந்த 9th, 10th, +1, +2 ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு பிராயம். ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எப்படி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு பிரச்சனையை அணுகணுன்றதுக்காக. ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் 10th எழுதி முடிக்கிறார். அந்த பிரின்சிபால்கிட்ட அந்த பேரண்ட்டை டிசி கொடுத்துருங்க என் பொண்ணுக்கு, நாங்கள் வேறு ஸ்கூலில் போய் சேர்க்க வரோம். அந்த பிரின்சிபல் கேட்குறாங்க, ஏம்மா நல்லா படிக்கிறாளவோ, எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேரண்ட் சொல்கிறாங்க, இல்லைங்க உங்கள் ஸ்கூலில் சரியாகவே சொல்லிக் கொடுக்குறது கிடையாதான். சரி, எங்கள் வி ஆர் நாட் ஹாப்பி. எப்படிம்மா தெரியும்? எங்கள் பொண்ணு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுனால தான், அதனால் கொடுத்துருங்க. இவங்க ஏன் சொல்லி பார்க்குறாங்க, இல்லைங்க நான் அழைச்சிட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க, டிசியும் கொடுத்துட்றாங்க. அந்த கொஞ்சம் தான் போயிருப்பாங்க, உடனே அங்கே ஒரு மூத்த ஆசிரியை அந்த பிரின்சிபல்கிட்ட அந்த பேரண்ட்ஸை வெயிட் பண்ண சொல்லுங்கள், எதுக்கு வெயிட் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாணவனுக்கு நம்ம டிசி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அந்த ஃபைல் எடுங்க,
அந்த ஃபைலில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் காரணமாக அந்த மாணவனுக்கு டிசி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அந்த பையன் எங்கே போய் சேர்றாரோ அதே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்திலே பரவலாக ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் வயசு கோளாறு தானே, இன்ஃபேச்சுவேஷன், டீனேஜ் ப்ராப்ளம் தானே. அங்கே போய் சேர்றாங்க. கொஞ்சம் மறுபடியும் இந்த பேரண்ட்டை கூப்பிட்டு கேளுங்க. ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பிரின்ஸிபல் புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் இந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இந்த பொண்ணு, உங்கள் பொண்ணு எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிரின்ஸிபல் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பேரண்ட்டுக்கே புரிஞ்சுது, ஓஹோ இப்படிலாம் விஷயம் இருக்கிறதா என்று. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறாங்க, கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணே ஒத்துக்குதான், ஆமாம் அதனால தான் நாங்கள் போய் சேர போகிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட 2-3 சிட்டிங் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி, அது பல ஆண்டுகளாச்சு இதெல்லாம் நடந்து இப்போ பெரிய டாக்டராக இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கு. ஏன்னா எதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவது என்பது ஒரு பெரிய பொறுப்புங்க. அதுவும் இந்த டீனேஜ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். எந்த குழந்தை நான் சந்தேக கண்ணோடு பார்க்கணுன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்குறாங்க, டெலிவிஷனில் இல்லை ஊடகங்களில், கையில் இந்த ஃபோனில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனதை சிதறடிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா? அதற்காக தான் சொல்கிறேன், ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆட்டிடியூடோட ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணும். ஏனென்றால் 15 ஆண்டுகள் நம்மக்கிட்ட இந்த குழந்தைகளை கொடுக்குறாங்க. ப்ரீகேஜியில் ஆரம்பித்து +2 வரையில். அந்த 15 ஆண்டுகள் தான் அடுத்த 85 ஆண்டுகள் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ண போகுது. அதனால தான் நாங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த அணுகுமுறையோடு நாங்கள் வழிநடத்தல் செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் 4 பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.